கண்டன உரை நிகழ்த்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் மரியாதைக்குரிய கோவை ஜெயினுலாபுதீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்து அவனது சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை புரிந்து பெரும் திரளாக கூடியிருக்கின்ற அன்பர்களே, இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று ஆங்காங்கே நின்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் தொப்புள் கொடி உறவுகளே, நம்முடைய ஆர்ப்பாட்டத்திற்கு ஈசல்கள் கூட பெரும் ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நேரத்தில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். எனக்கு முன்னால் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து இந்த தேசத்தில் நாம் இழந்திருக்கின்ற உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை நம்முடைய தொப்புளுக்கொடி உறவுகளான கூட்டணி கட்சியிலே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய தோழர்கள் எல்லாம் முன்வைத்து பேசினார்கள். இந்த தேசம் எப்படியாப்பட்ட ஒரு தேசம் என்றால், உலகத்திலேயே இது போன்ற ஒரு தேசத்தை நீங்கள் காண முடியாது. ஜனநாயகம் என்கிற இந்த தேசம் இந்துக்களால், முஸ்லிம்களால், கிறிஸ்தவர்களால், சீக்கியர்களால், இன்னும் பல ஆயிரம் மதங்களை கொண்ட மக்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடுதான் இந்திய தேசம். அந்த இந்திய தேசத்தை, அதனுடைய மாண்புகளை, அதனுடைய பெருமைகளை அழித்தொழிக்க வேண்டும் என்பதற்காக வந்தவர்கள் தான் இன்றைக்கு நம்மை மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய காவி பயங்கரவாதிகளான பிஜேபி காரர்கள். 450 ஆண்டு காலம் இந்த இந்திய மண்ணிலே ஏக இறைவனை வணங்கிக் கொண்டிருந்த அந்த இறை இல்லத்தை ஏறக்குறைய 1,50,000 மேற்பட்ட மக்கள் அயோத்தியிலே ஒன்று கூடி இந்திய காவல்துறைக்கு முன்பாக, இந்திய ராணுவத்திற்கு முன்பாக, உலக தொலைக்காட்சிகளுக்கு முன்பாக பட்டம் பகலில் 1992 டிசம்பர் 6ஆம் தேதி சுமார் 8 மணி அளவிலே அல்லாஹ்வுடைய இறை இல்லம் இடித்து தரைமட்டமாக்கப்படுகின்றது. எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு நிகழ்வு! இந்த நிகழ்வை நடத்தி காமித்தவர்கள் இன்றைக்கு நம்முடைய ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றார்களே, இந்த பிஜேபி காரர்கள் தான் அன்றைய காங்கிரஸ் ஆட்சியிலே நரசிம்மராவுடைய பிரதமராக இருக்கின்ற போது அவருடைய ஒத்துழைப்போடுதான் இந்த அல்லாஹ்வுடைய இறை இல்லம் இடித்து தகர்க்கப்பட்டது. அவருக்கு ஒரு பேர் உண்டு, சிரிக்க தெரியாத குரங்கு அப்படின்னு.
யாருக்கு? நரசிம்மராவுக்கு. அவர் ரெண்டே ரெண்டு இடத்துல சிரிச்சிருக்கிறார். அவருடைய வரலாறு படுத்தி எல்லாருக்குமே தெரியும். அவர் 2 இடத்துல சிரிச்சிருக்கிறார். ஒரு இடம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய இறையில இடிக்கப்பட்ட போது அவர் ரூம்ல இருந்து வெளியே வந்து சொன்னார், அப்படியா இடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே பேசினார். அடுத்து இன்னொரு இடத்துல சிரிச்சாரு. உலக அழகாகி ஐஸ்வர்யா இந்தியாவுக்கு வரும்போது அந்த அம்மாவை கையை கொடுத்து பார்த்து சிரிச்சார். 2 இடங்களில நம்முடைய நரசிம்மராவ் குரங்கு சிரிச்சது. இந்தியாவிலே ஒரு குரங்கு சிரிச்சதுன்னு சொன்ன அது 1992 நரசிம்மராவ் என்கிற ஒரு குரங்கு. ஏன் இதை வருத்தப்பட்டு சொல்கிறேன் என்றால் 1552 கட்டப்பட்ட அல்லாஹ்வுடைய இறை இல்லமான பாபர் மசூதி 1947 சுதந்திரத்திற்கு பின்பாக அந்த இறை இல்லம் மூடப்படுகின்றது. எப்படி தெரியுமா? அந்த பள்ளிவாசலுடைய இமாம் அவர்கள், அப்துல் கஃபூர் என்று சொல்லக்கூடிய இமாம் அவர்கள் இஷாவை தொழுதுவிட்டு பள்ளிவாசல் பாபர் பள்ளிவாசலை பூட்டிவிட்டு வீட்டுக்கு போறார். காலையில ஃபஜ்ர் தொழுகைக்கு வருகிறார். அதிகாலை தொழுகைக்காக வருகிறார். வந்து பார்த்தால் பள்ளிவாசலுடைய கதவுகள் உடைக்கப்பட்டிருக்கின்றது. பள்ளிவாசலுடைய கதவுகள் பூட்டுக்கள் உடைக்கப்பட்டு இமாம் மெம்பர் மேல நின்று பயான் பண்ணுவாரு. அந்த பயான் பண்ணுகிற இடத்துல அந்த மேல இருக்கிற டூமுக்கு நேரா கீழே ராமர் சிலை, சீதா என்கிற அவருடைய மனைவியுடைய சிலை, லட்சுமணனுடைய சிலை, அதை போன்று அனுமானுடைய சிலைகளை எல்லாம் கொண்டு வந்து ஒரு சின்ன சின்ன சிலை, எவ்வளவு பெரிய சின்ன அவருடைய சிலையை கொண்டு வந்து அந்த இமாம் தொழுகின்ற இடத்துல முன்னாடி வச்சுட்டு எல்லோரும் நின்று கொண்டு இருக்கின்றார்கள். இமாம் போறார் பாங்கு சொல்றதுக்கு, ஃபஜ்ரோட தொழுகைக்கு. போய் பார்த்தா அந்த பள்ளிவாசலுக்குள்ள அந்த டூமுக்கு கீழே மெம்பருக்கு மேல சின்ன சின்ன சிலைகள் இருக்கிறது. என்னப்பா இதெல்லாம் கொண்டு வச்சிருக்கிறீங்க, யாரை கேட்டு நீங்க உள்ள வந்தீங்கன்னு கேட்டா அப்போது சொன்ன அந்த கைவரவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்கள் ஸ்ரீ பகவான் ராமகிருஷ்ண சந்திரா அவர்கள் இந்த இடத்துல தான் பிறந்தார், இங்கேதான் அவதரித்தார், ஆக இந்த இடம் எங்களுக்குரியது என்று ஒரு பிரச்சனையை பண்ணுகிறார்கள். நம்மால எப்பவுமே சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க. இந்திய தேசத்தில் வாழுகிற இஸ்லாமியர்கள் சட்டத்தை கட்டுப்பட்டு வாழுகின்றவர்கள். அப்பவே அந்த சிலைகளை தூக்கி வெளியே போட்டு கழிவுடு போட்டு பாகு சொல்லி தொழுது இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நம்முடைய ஜமாத் நிர்வாகிகள் என்ன செய்றாங்க? ஓடுறாங்க, காவல்துறைக்கு ஓடுறாங்க. காவல்துறை என்ன கேஸ் பதிவு பண்றாங்க. எப்படி பதிவு பண்ணி இருக்கிறாங்க தெரியுமாங்க? அவர்களை சொல்லி குறையில்லை. 60 நபர்கள் 50-60 நபர்கள் இரவு பள்ளிவாசலின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று ராமர் சிலையும் அனுமார் சிலையும் சீதாவோட சிலையும் அங்க வைத்தார்கள் என்று என்ன செய்யறான்? அந்த ராமச்சந்திர குஹா என்பவருடைய பதிவேட்டில் வாங்கி முன் தகவல் அறிக்கையாக பதிவு செய்யறாங்க. பதிவு செய்துட்டு அந்த அறிக்கையை கொண்டுட்டு நேரா கலெக்டரா இருக்கக்கூடிய கே நையார் என்று சொல்லப்படுகின்ற அந்த கலெக்டர் ஓடுறாங்க. பாருங்க, எங்க பள்ளிவாசல பூட்டை உடைச்சிருக்கிறாங்க, அநியாயமாக ஏறி உள்ள வந்திருக்கிறாங்க, அங்க வந்து சிலைகளை வச்சிருக்கிறாங்க, அந்த செவர்களிலும் அந்த மெம்பர்களிலும் அந்த உருவத்தை வரைந்து வைத்திருக்கிறார்கள், எங்கள் பள்ளிவாசலை மீட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு கே நையார் என்று சொல்லப்படுகின்ற அந்த அரசு அதிகாரிட்ட ஓடி வரான். போறாங்க ஜமாத்தாரெல்லாம். அங்க போன பக்க RSS காரன் அவன் என்ன தெரியுமா செய்றான்? அங்கே நாங்கள் பள்ளிவாசலை பூட்டித்தான் வைப்போம், பிரச்சனை ஆயிருச்சு, இனி உள்ள போகக்கூடாது, தொழிலுக்கு உள்ள செல்லக்கூடாது என்று பள்ளிவாசலை பூட்டி வைத்தார்கள். ஏறக்குறை 60 ஆண்டுகள் ஓடிவிட்டன. 1992 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி இந்த நாட்டினுடைய சட்டத்தை எழுதிய நாட்டினுடைய சட்டத்தை இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை எழுதிய டாக்டர் அம்பேத்கருடைய மரண நேரத்தை அந்த நினைவு நாளின் போது
அந்த பள்ளிவாசல் இடித்து தகர்க்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலேயே 2 துக்க நாளாக அனுசரிக்கப்படுகின்ற ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது டாக்டர் அம்பேத்கருடைய நினைவு நாளும் அல்லாஹ்வுடைய இறையிலும் இடிக்கப்பட்ட டிசம்பருடைய மாதத்தில் அந்த 6ஆம் தேதி இடிக்கப்பட்ட அந்த பள்ளிவாசலுடைய நினைவு நாள் தான் இன்றைக்கு உலகத்தில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எவ்வளவு பேர் அயோக்கியத்தனம்! அன்புக்குரியவர்களே, நாமெல்லாம் ஒன்றை மறந்து விட்டோம். இந்தியாவில் எத்தனை பள்ளிவாசல் இடிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு கணக்கு தெரியுமா? யாராவது ஒரு கணக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியாவில் அல்லாஹ்வுடைய இறையில் இடிக்கப்பட்டது எத்தனை உங்களுக்கு தெரியுமா? ஹரியானாவை சார்ந்த உமர் காலித் என்பவர் நியூ இந்தியா எக்ஸ்பிரஸுக்கு ஒரு கட்டுரை எழுதுகின்றார். 2010 ஒரு நீண்ட நெடிய கட்டுரை எழுதுகின்றார். அதில் அவர் குறிப்பிடுகின்றார், இந்தியாவிலே 12,000 பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு பள்ளிவாசல் 2 பள்ளிவாசல் அல்ல. நமக்கு தெரிஞ்சது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 1992 அல்லாஹ்வுடைய இறையில்லோ பாபர் மசூதி இடிக்கப்பட்டது என்பது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் பல்வேறு சூழ்ச்சிகளின் மூலமாக, அரசு அதிகாரிகளின் மூலமாக, பல்வேறு வகைகளிலே மத கலவரங்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய இறையில் இடிக்கப்பட்டது இந்திய தேசத்திலே 12,000 பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன. இனி ஒரு பள்ளிவாசலை நாம் இந்திய தேசத்திலே இனி ஒரு பள்ளிவாசல் இடிப்பதற்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை அனுமதிக்காது என்பதை சொல்லிக் கொள்கின்றேன். ஒரு இதுதான் இன்றைக்கு மதுரை சிக்கந்தர் தர்காவை மையமாக வைத்திருக்கின்றார்கள். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வன்முறைக்கு என்றைக்கும் அனுமதிக்காது. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்றைக்கு வன்முறை கையில் எடுக்காத ஒரு இயக்கம். அப்படியாப்பட்ட இயக்கம் நீ தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னா அது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மட்டும்தான். ஏன்? இன்றைக்கு நடந்த ஒரு சம்பவம் நீங்க வாட்ஸ்அப்ல பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஐயப்ப பக்தர்கள், நல்ல கவனிங்க சகோதரர்களே, ஐயப்ப பக்தர்கள் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வர்றாங்க. எங்க போறதுக்கு? ஐயப்ப கோயிலுக்கு போறதுக்கு. டிசம்பர் மாசம்ல நிறைய ஐயப்ப பக்தர்கள் போவாங்க. போகும்போது கீழக்கரையிலிருந்து ஒரு வாகனம் வருது. ராமேஸ்வரத்திலிருந்து ஐயப்ப பக்தர்கள் வர்றாங்க. 2 வாகனங்கள் நேருக்கு நேர் மோதுகின்றன. அதுல கீழக்கரையை சேர்ந்த ஒரு சகோதரர் அங்கே இறந்து போகின்றார். ஐயப்ப கோயிலுக்கு போகின்ற அந்த சகோதரர் 3 பேர் இறந்து போகின்றார்கள். ஏன் சொல்றேன் தெரியுமா? அந்த மீட்பு பணியில ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்கள் பெருமையோடு சொல்லுகிறோம், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய சகோதரர்கள் அந்த மக்களை காப்பாற்றி இன்றைக்கு மருத்துவமனை கொண்டு போயிருக்கின்றார்கள். எங்களுக்கு ஜாதி பெருசல்ல, நாங்கள் ஜாதியை பார்க்கக்கூடியவர் அல்ல, மதத்தை பார்க்கக்கூடியவர் அல்ல, இந்த நாட்டில இறையாண்மை பார்க்கக்கூடியவர்கள். நான் உண்மையிலேயே மதுரை மக்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். மதுரை மக்களை நாம் நேசிக்கின்றோம். என்ன காரணம்? எங்கேயோ இருந்து எவனோ ஒருத்தன் நாங்கள் சிக்கந்தர் தர்காவில் போய் விளக்கேற்றுகிறோம் என்று வருகிற போது ஒரு முஸ்லீம் ரோட்டுக்கு வர வேண்டாம். அந்த வந்த கயவர்களை, கலகக்காரர்களை அடித்து தொடுத்து அடித்து விரட்டியவர்கள் யார் தெரியுமா? நம்முடைய தொப்புள் கொடை உறவுகளாக இருக்கக்கூடிய மதுரையை சேர்ந்த நம்முடைய இந்து மக்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீ இந்து மக்கள் கட்சிட்டு வர அந்த இந்து மக்கள் தாண்டா உன்னை அடிச்சு துரத்துனா. ஏன்? நாங்கள் இனமாக பிரிய மாட்டோம், மொழியாக பிரிய மாட்டோம், மதமாக பிரிய மாட்டோம். இந்திய தேசத்திலே தமிழ்நாடு என்று சொன்னால் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவன் எல்லாம் ஒரு தாய் மக்களாக இருப்போம். அதான் இந்த தமிழ்நாடு. எந்த நாயும் எங்களை பிரிக்க முடியாது, எந்த நாயும் எங்களை அசைத்து பார்க்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு நாடு தமிழ்நாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
முருகப்பெருமான் இந்துக்கள் கடவுளாக புனிதமாக வணங்கக்கூடிய முருகப்பெருமான், ஆறுபடை முருகன். முருகனுக்கு 6 வீடு இருக்குது. அதுல முதல் வீடு அந்த திருப்பரங்குன்றம் சொல்றாங்க. அவங்களுடைய இதிகாசத்தின் அடிப்படையில் திருப்பரங்குன்றம் தான் முதல் வீடு. அது இருந்துட்டு போட்டு தப்பு இல்லை. உலகத்தில் இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும். ஒரு பள்ளிவாசல் இருந்தா ஒரு கோயில் இருக்குங்க, ஒரு கோயில் இருந்தா ஒரு பள்ளிவாசல் இருக்கும், ஒரு கோயில் இருந்தா பக்கத்து தர்கா இருக்கும். ஏன் தெரியுமா? இப்ப உருவானது அல்ல, 200-300 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய பெரியவர்கள் உருவாக்கி விட்டுட்டு போனது. ராமேஸ்வர கோயில், ராமேஸ்வரத்துடைய கோயிலை கட்டுகின்றார் மன்னர் சேதுபதி மன்னர். ராமேஸ்வர கோயிலை கட்டிவிட்டு மீதி கல்லு கிடைக்கின்றது, பெரிய பெரிய தூண்கள் கிடைக்கின்றன. மன்னர் கூப்பிடுகிறார், ஐயா அந்த கோயிலை கட்டுறது யாரு தெரியுமா? ராமேஸ்வர கோயில் கட்டுறது யாரு தெரியுமா? ஒரு இஸ்லாமியர்கள், கட்டும் கலையை கொண்ட இஸ்லாமியர்கள் அந்த கோயிலை கட்டி கொடுக்கின்றார்கள். பல நாடுகளில் இருந்து கல்லுகள் கொண்டு வந்து அந்த ராமேஸ்வர கோயிலை கட்டட கலையோடு கட்டுகிறார்கள். கட்டி முடிஞ்ச உடனே நிறைய கல் மிச்சம் கிடக்குது. சேதுபதி மன்னர் கூப்பிடுகிறார், இங்க வாங்க, இந்த கல்லை பூரா என்ன செய்யுங்க, எடுத்துட்டு போயிட்டு கீழக்கரையில ஒரு பள்ளிவாசலை கட்டி கொள்ளுங்கள். அந்த கல்லு பள்ளிவாசல் இன்னைக்கு வரைக்கும் இருக்கின்றது. பல 100 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்றைக்கும் கல்லு பள்ளிவாசல் கீழக்கரையில இருக்கின்றது. நமக்கு அருகில் இருக்கக்கூடிய கீழக்கரை நீ போனீங்கன்னா அந்த பள்ளிவாசலை பார்க்கலாம். என்ன ஒரு ஒற்றுமை பாருங்க. கோயிலை கட்டி கொடுத்தது முஸ்லிம், கோயிலை கட்டுவதற்கு, பள்ளிவாசலை கட்டுவதற்கு கல்லு கொடுத்தவர் ஒரு இந்து. எவ்வளவு ஒற்றுமை! 6 படை வீடுகள் சொன்னல, இந்த 6 படை வீடுகள்ல முதல் வீடு திருப்பரங்குன்றம். 4ஆவதாக இருக்கக்கூடிய வீடு தெரியுமா? தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய அருமை தலைவர் எம்கே ஜவாஹிருல்லா எம்எல்ஏ இருக்கக்கூடிய பாபநாசத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முருகன் கோயில், கும்பகோணம் வழியில போற முருகன் கோயில். அங்கே வெற்றி பெற்று ஜெயித்து வெற்றி வாகை சூடி வருகின்றார். தொகுதிக்கு ஓட்டு கேட்டு போகல. இந்த இந்தியாவிலேயே 2 பேர் தான் படுத்துட்டு ஜெயிச்சவங்க. ஒன்று எம்ஜிஆர், ஒன்று ஜவாஹிருல்லா. எம்ஜிஆர் படுத்துட்டு ஜெயிச்சாரு, நம்ம ஜவாஹிருல்லா சாஹிப்பும் படுத்துட்டு ஜெயிச்சாரு. ஓட்டு கேட்க போகவே இல்லை. நாங்கள் அங்கே தான் இருந்தோம். அவர் வரவே இல்லை, காலு வலி, என்னால வர முடியலப்பா அப்படி ஒதுங்கிட்டார். அங்க இருக்கிறார். தொகுதிக்கு போகல. நிறைய தொகுதி போனாரு, நிறைய தொகுதி போகல. ஆனால் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் படுத்துக்கொண்டே ஜெயிச்ச ஒரே தலைவர், 2வது தலைவர் எங்கள் மானமிகும் தலைவர் எம்கே ஜவாஹிருல்லா அவர்கள். அவரிடத்துல வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க நம்முடைய இந்து சகோதரர்கள். அவர் சட்டமன்ற உறுப்பினர். ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை தெரியுமா? எங்களுக்கு அந்த சுவாமி மலையில் இருக்கக்கூடிய அந்த முருகன் கோயிலுக்கு எங்களால மேல போக முடியல, படிகள் நிறைய இருக்குது. ஆகவே எங்களுக்கு ஒரு லிப்ட் வசதி, மின் தூக்கி வசதியை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுக்கிறாங்க. ஜவாஹிருல்லா சாஹிப் அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசுகிறார். என்னுடைய தொகுதிக்கு முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளில் 4வது வீடாக இருக்கக்கூடிய அந்த சுவாமி மலையில் இருக்கக்கூடிய அந்த மலைக்கு நீங்கள் மின் தூக்கி வசதியை எனக்கு எடுத்து தர வேண்டும், லிப்ட் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு திராவிட கழகத்தை இந்துக்களின் விரோதி என்று சொல்கிறார்களே, அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தலைவரின் மூலமாக அந்த சுவாமி மலையில முருகனுக்கு மின் தூக்கி வசதி ஏற்படுத்தி கொடுத்து அங்க ஏற்படுத்தி இருக்கிறது யாரு? கோரிக்கை வச்சது ஒரு முஸ்லிம், ஒரு இந்துக்கள். நிறைவேற்றற்காக கோரிக்கை வச்சது ஒரு முஸ்லிம், நிறைவேற்றி கொடுத்தது திராவிட கழகத்துடைய தலைவர் அவர்கள். இந்த நாடு, இந்த தமிழ்நாடு என்பது இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒரு காலத்திலும் பிரித்து பார்க்க முடியாத தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் தான் இவனுடைய பாச்சாக கொண்டு வரணும். நாங்கள் இந்துக்களை பிரிச்சிருவோம், முஸ்லிம்களை பிரிச்சிருவோம், இந்துக்களை முஸ்லிம் பிரித்து பார்ப்போம். அதுக்கான ஒரு ஏற்பாடு தான் யாரு? இந்த எச்சக்கல ராஜா. அவன் தமிழ்நாட்டுக்காரன். முதல்ல அவன் யார்? அவன் பீகார்காரன். என்ன நாடு? பீகார்.
சருமா, அவனுக்கு எந்த விதமான இது தொடர்பு தமிழ்நாடு கிடையாது. குழப்பம் செய்ய வருகின்றார்கள். குழப்பம் செய்து வருவதை புரிந்து கொண்ட நம்முடைய காவல்துறை, உண்மையிலே மதுரையினுடைய கமிஷனர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். மதம் பார்க்கல, இனம் பார்க்கல, அநியாயம் எது, அக்கிரமம் எது, நியாயம் எது என்பதை மட்டுமே பார்த்து உரிய நடவடிக்கை எடுத்த நம்முடைய மதுரை கமிஷனரை நாம் கட்டாயமாக பாராட்டியாக வேண்டும். அங்க இருக்கக்கூடிய மக்களை கட்டாயமாக பாராட்டிய தீர வேண்டும். இங்க மதவாதத்துக்கு இடமில்லை. அவருடைய மதம் அவருக்குரியது. லக்கும் தீனுக்கும் அழியதீன், உன் மார்க்க உனக்கு என் மார்க்க எனக்கு என்று சொல்லுகிற கோட்பாட்டில் வாழுகின்ற இந்திய தேசத்துடைய முஸ்லிம்கள். ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்லுகிறேன் அன்பு தோழர்களே. முஸ்லிம்கள் இந்துக்களுக்கு விரோதி அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்றான். முகலாய மன்னர்கள் உட்பட, திப்பு சுல்தான் உட்பட பலர்கள் இந்துக்களை கொன்றார்கள் என்று பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டு பல மத கலவரங்களை ஏற்படுத்தினார்கள். உண்மை வரலாறு என்ன தெரியுமா? மாவீரன் திப்பு சுல்தான் அவர்கள் இந்தியாவில 156 இந்துக்களுக்கு கோயிலை கட்டி கொடுத்தவர் மாவீரன் திப்பு சுல்தான் அவர்கள். வரலாறு தெரியுமா? யார் இந்துக்களுக்கு எதிரி? யாரா இந்துக்களுக்கு எதிரி? எங்களுக்கு ஒன்றென்றால் முதலில் குரல் கொடுப்பவர்கள் இந்துக்கள். இந்துக்களுக்கு ஒன்றென்றால் முதலில் குரல் கொடுப்பவர்கள் நாங்கள். எனக்கு முன்னாடி பேசும்போது சவர் சொன்னார், மதிமுகவுடைய சவர் முன்னாடி முதல் பேசினார்ல, பேர் தெரியல, அவர் பேசினார், ராமகிருஷ்ணன். அவர் சொன்னாரு, மாப்பிள்ள மாமா, மாப்பிள்ள மாமா, இதுதான் எங்க உறவு. மாப்பிள்ள மாமாங்கிறது எங்க உறவு. இது எவன் பிரிக்க முடியும்? எவனும் பிரிக்க முடியாது. என்ன சூழ்ச்சி பண்ணினாலும் அது எங்களால் பிரிக்க முடியாது. மாமே மச்சான். மதுரைக்கு போன சியாம்பாங்க. சியான் என்ன தெரியுமா? முஸ்லிம்களை நம்முடைய தேவருக்கு பால் கொடுத்தது ஒரு இஸ்லாமிய பெண். தெரியுமா வரலாறு? எங்களை பிரிக்க வர்றீங்களா? நிச்சயமா பிரிக்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் சதையால், இரத்தத்தால், உறவால் இந்திய தேசத்திலே, தமிழ்நாட்டிலே ஒன்றிணைந்தவர்கள் இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள். எங்களை எவனாலும் பிரிக்க முடியாது. நீ பிரிக்க வந்துடும். அது மோடி இல்ல, மோடியோட அப்ப வந்தாலும் பிரிக்க முடியாது. அமித்ஷா இல்ல, எந்த குமிஷன் வந்தாலும் பிரிக்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் இந்திய தேசத்திலே ஒரு தாய் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ரமலானுக்கு நாங்கள் பிரியாணி கொடுப்போம், தீபாவளிக்கு அவங்க ஸ்வீட் கொடுப்பாங்க. இரண்டை கலந்து சாப்பிடுகிற ஒரு இனம் தமிழக இனம். அதை எவனாலும் பிரிக்க முடியாது. சொல்றான் பாருங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். எத்தனையோ கோயில் இருக்குது தமிழ்நாட்டில், அதையெல்லாம் விட்டுட்டானுங்க. மதுரையில் இருக்கின்ற சிக்கந்தர் தர்காவுக்கு அருகில் இருக்கின்ற முருகன் கோயிலுக்கு வர்றான். பழனியிலும் தர்கா இருக்குது. பழனிக்கு போயிருக்கிறீங்களா? முருகனுடைய மலைக்கு பதில் தர்கா இருக்குது, அங்கேயும் தர்கா இருக்குது. ஏன் இந்த மலை எடுக்கிறான் தெரியுமா? ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். பாசிசம் என்பது, இந்த விஜய் சொன்னார்ல, பாயாசமா பாசிசமானு கேட்டார்ல, அப்படி இல்ல. பாசிசம் என்பது எல்லோரையும் கொல்லக்கூடியது. அவன் இந்துக்கள் என்று பாராது, கிறிஸ்தவன் என்று பாராது, முஸ்லிம் என்று பாராது. எவனெல்லாம் அவள் எதிர்க்கிறார்களோ அத்தனை பேரை கொல்லக்கூடியவர்கள் தான் இந்த பாசிசவாதிகள். ஒரு விஷயம் தெரியுமா? பள்ளிவாசலை இடித்ததை விட இந்த மோடியோட ஆட்சியில கோயிலை இடிச்சதுதான் அதிகம். நீங்க வேணா அந்த ஜெமினின்னு ஒரு ஆப் இருக்குது, அதை போய் கேட்டு பாருங்க. இந்தியாவில் எத்தனை கோயில் இடிக்கப்பட்டதுன்னு சொன்னா இந்த மோடியுடைய ஆட்சியில கிட்டத்தட்ட 200-300 கோயில்கள் இடிச்சிருக்கிறான். யாரு? மோடியுடைய ஆட்சி. இந்துக்களுக்கு பாதுகாப்பு அவன் இல்ல, முஸ்லீம்ல பாதுகாப்பு. நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன் இந்த இடத்துல? தமிழ்நாடா இருந்தாலும் இந்தியாவா இருந்தாலும் எந்த ஒரு மத வழிபாட்டோட தலங்களை யாரும் இடிக்க கூடாது. அது கோயிலாக இருக்கலாம், சர்ச்சாக இருக்கலாம், பள்ளிவாசலாக இருக்கலாம். அது எந்த ஒரு வழிபாட்டு தலங்களாக இருந்தாலும் யாரும் எந்த காரணத்துக்காகவும் இடிக்க கூடாது என்று சொல்லி யாரு போராடிட்டு இருக்கிறா? தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய அமைப்பு போராடி கொண்டிருக்கின்றது. இது பள்ளிவாசலை மீட்கும் போராட்டம் மட்டுமல்ல. இந்த ஆர்ப்பாட்டம் பள்ளிவாசலை மட்டும் மீட்கின்ற ஆர்ப்பாட்டம் அல்ல, இந்துக்களுடைய கோயில்களை மீட்கின்ற ஆர்ப்பாட்டம்.
கிறிஸ்தவருடைய சர்ச்சுகளை மீட்கின்ற ஆர்ப்பாட்டம், ஒவ்வொரு மத வழிபாட்டுகளையும் காக்கின்ற ஒரு ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு முஸ்லீம் மட்டுமல்ல சகோதரர்களே. அப்படியாப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை நம்ம எடுத்திருக்கோம் தெரியுமா? இவர்கள் ஏன் இந்த சிக்கந்தர மலையை தொட்டிருக்காங்க தெரியுமா? ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த ரோட்ல போவாங்க, இந்த மாசம் வந்துருச்சுன்னா இந்து சகோதரர்களா காலில் செருப்பணியாம கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ்ல இருந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்து நடந்து வருவார்கள் கார்த்திகை தீபத்தை ஏற்றுவதற்காக. அப்படி வரும்போது எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குதா தமிழ்நாட்டில்? ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க என் இந்து தோழர்களே, நீங்களா இருக்கிறீங்க, ஒண்ணு சொல்லுங்க. இந்த முருகன் கோயிலுக்கு வருகின்ற போது முஸ்லிமுடைய ஏரியாவுக்கு முன்னால் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தது, ஒரு வன்முறை நடந்தது என்று உங்களால் ஒண்ணு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? தமுமுக சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தண்ணீர் பாய்ச்சல் வழங்கும் நிகழ்ச்சி, செருப்பு வழங்கும் நிகழ்ச்சி. ஒரு தடவை கட்டும் இருட்டுக்குள்ள போறாங்க. யாரு? முருக பக்தர்கள் கட்டும் இருட்டுக்குள்ள போகும்போது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் திண்டுக்கல் எங்கேயோ அப்படி வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லோருக்கும் டார்ச் லைட் கொடுத்தார்கள். நீ பார்த்து பத்திரமா போங்க, உங்க கடவுளை போய் வணங்குங்க என்று சொல்லி யார் கொடுத்தா? முருக பக்தர்களுக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் என்ன செய்யறாங்க? டார்ச் லைட் வாங்கி எல்லோருடைய கையில் ஒன்றொன்று கொடுத்து நீங்கள் நடந்து போறீங்க. அந்த இருட்டு நேரமா இருக்குது, பாம்பு பள்ளி இருக்கலாம், விஷஜந்துக்கள் இருக்கலாம், நீங்க பார்த்து போங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? டார்ச் லைட்டை வாங்கி கொடுத்து அனுப்பினார்கள். தண்ணி பாட்டில் கொடுத்து அனுப்புறான், உணவு கொடுக்கின்றான். நீங்க மாமிசம் சாப்பிட மாட்டீங்க, சைவ சாப்பாடு தருகின்றோம் என்று சொல்லி சைவ சாப்பாடு ஏற்பாடு பண்ணி இந்து பக்தர்களுக்கு கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள். நாகூருக்கு பக்கத்தில் தோப்புத்துறை, அந்த நாகூர் பக்கத்தில் தோப்புத்துறையில ஒரு ஐயப்ப பக்தர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. ஜும்மாவுடைய நேரம் போகும்போது 2 வாகனங்கள் நேருக்கு மோதி பல பேர் அங்கு அடிபட்டு கிடக்கின்றார்கள். அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் தொழுகாமல் ஓடி வந்து அந்த இந்து மக்கள் சகோதரர்களை, அந்த ஐயப்ப கோயில் பக்தர்களை காப்பாற்றி ஆஸ்பத்திரியில் சேர்த்து பல உயிர்கள் அங்கே காப்பாற்றப்பட்டன. இதாங்க எங்க ஒற்றுமை, இதான் தமிழ்நாட்டுடைய ஒற்றுமை. இனி ஒரு விஷயத்தை நான் சொல்லுகின்றேன். பாபர் மசூதி இடிக்கப்பட்டது 1992 டிசம்பர் 6ஆம் தேதி. அப்போது ஐயப்ப பக்தர்கள் நிறைய ஒரு மாவட்டத்தில் போயிட்டு இருக்காங்க. ஒரு ஜமாத் என்ன செய்யுதுன்னா அவங்கள்ட்ட போய் பேட்டி கேட்கறாங்க. ஏங்க இந்த மாதிரி ராமர் கோயிலுங்கிற பேர்ல எங்களோட இறை இல்லத்தை பாபர் மசூதியை இடிச்சிட்டாங்களே, நீங்க என்ன சொல்றீங்கன்னு பேட்டி கேட்கறாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? சரிதாங்க, அவங்க இடிச்சதெல்லாம் கரெக்ட் தான், உண்மையில இடிக்க வேண்டியதுதான். இன்னி 3300 பள்ளிவாசல இடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, எல்லா பள்ளியும் இடிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சகோதரர்களே? அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த ராமரே அந்த இடத்தில் இருந்திருந்தாலும் அந்த இடிப்பை கண்டித்து அறிக்கை விட்டிருப்பான்னு சொன்னாங்க. ராமர் அனுமதிச்சிருக்க மாட்டார். ஒரு இறை இல்லத்தை போய் இடிப்பதை ராமராகவே இருந்தாலும் அது அனுமதிக்க மாட்டார் என்று ஐயப்ப பக்தர் சொல்லிவிட்டு சொன்னாங்க. நாங்கள் ஐயப்ப கோயிலுக்கு போறோம், ஐயப்ப கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ராமருடைய அந்த பாபருடைய சமாதி இருக்கிறது, அங்க போய் நாங்கள் துவா கேட்டு விட்டு தான் எங்கள் ஐயப்பனையே நாங்கள் போய் வணங்க போவோம் என்று சொன்னார்கள். அப்படியாப்பட்ட மக்கள் வாழுகிற தேசத்திலே நீ மதவெறியை கொண்டு வந்து வைத்தால், இனவெறியை கொண்டு வந்து வைத்தால், மொழிவெறியை கொண்டு வைத்தால், நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் ஒன்றிணைத்து எவன் மதவெறி கொண்டு வந்து இந்த தேசத்தில் கொண்டு வருகின்றானோ, எது கிடைத்தாலும் அதை தூக்கி அடித்து அந்த மக்களை விரட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன். அன்பான சகோதர, இறுதியான ஒரு விஷயம் எல்லாம் சொல்லிட்டாங்க. நாங்கள் மத்திய அரசிடம் ஒரு கோரிக்கை வைக்கின்றோம். 1992 பாசிச கும்பல்களால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட பள்ளிவாசலை அப்போது இருந்த சிரிக்க தெரியாத நரசிம்மராவ் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். என்ன வாக்குறுதி என்றால் 100 நாளில் இந்த பள்ளிவாசல் உங்களுக்கு கட்டித்தரப்படும் என்று சொன்னார். 33 வருஷம் ஆயிடுச்சு.
எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க? 33 வருஷம் ஆச்சு. இன்றையோட 33 வருடங்கள் ஆகிவிட்டன. இன்று வரை அந்த பள்ளிவாசல் கட்டித்தரப்படவில்லை. அது ராமர் கோயிலாக மாற்றப்பட்டிருக்கிறது. அது இந்திய தேசத்திலே மிக பெரும் அநியாயம் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், நீங்கள் உண்மையிலே ராமருக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தால், ராமரை பயப்படக்கூடியவர்களாக இருந்தால், நீங்கள் ராமரை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால், நீங்கள் அந்த இடை இல்லத்தை கட்டித்தந்தால் தான் உங்களை ராமரே மன்னிப்பார் என்று இறுதியாக சொல்லி வாய்ப்படுத்த நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிகச் சிறப்பான எழுச்சி உரை நிகழ்த்திய தமுமுகவின் தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் கோவை ஜெயனுலாபுதீன் அவர்களை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம்.